ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலைஸ்ட், இந்த மாதிரி 2 விதமான அருமையான போஸ்ட்டு. ஸோ மொத்தம் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் 36, அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலைஸ்ட் வந்து 24 போஸ்ட்டு, மொத்தம் 60 போஸ்ட் இருக்குது. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 37,700 1,19,500 கொடுக்குறாங்க. ஸோ ஒரே அப்ளிகேஷன் தான், ஒரே எக்ஸாம் தான். உங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுறீங்களா, ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களா நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ யாருக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. tnbsc.gov.in அந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும், இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் February 20 லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு February 20 லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் வந்து April 7 நடக்குது. ஒரே நாளில் 3 பேப்பர் நடத்துகிறாங்க. ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு. பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். 7 காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடத்துகிறாங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்ஜினியரிங் ஆப்டிடியூட் கேட்குறாங்க. ஸோ இதுவும் அதே 2.5லேருந்து 3.5 1 மணி நேரம் 50 மார்க் கேட்குறாங்க. அடுத்து பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவ் டைப், ஸோ எழுத்து தேர்வாக இருக்கும், எஸ்ஏ டைப்பு. அது வந்து 3.5லேருந்து 5.5 வரைக்கும் வைக்கிறாங்க. மொத்தம் 3 பேப்பர் ஒரே நாள். ஸோ இந்த வேலையானது பொறியியல் பட்டதாரிகளுக்கும் மற்றும் எம்எஸ்சி பட்டதாரிகளுக்கும் எம்சிஏ பட்டதாரிகளுக்கும் ஒரு நல்ல அருமையான ஒரு வேலைவாய்ப்பு. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2019 கணக்குப்படி 21லேருந்து 30 ஓசி கேண்டிடேட், 21லேருந்து 32 பிசி எம்பிசி டிஎன்சி மற்றும் அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற உதவிகள் மற்றும் பிசி முஸ்லீம். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 21லேருந்து 35. ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு மட்டும் ஒரு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பல்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியருக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஇ அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், EEE இதில் ஏதாவது ஒரு இது எடுத்துருக்கணும் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்துருக்கணும். ஸோ இந்த ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட்டுங்கிறது இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் 18வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில கோர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்க அந்த 5 கோர்ஸுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நாங்கள் அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தா கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கணும். இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கணும். 3வது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 10th மற்றும் 12th அல்லது டிப்ளமோவில் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கணும். ஸோ உங்கள் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸுங்கிறது உங்களோட சர்டிஃபிகேட்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுமாதிரி 10th 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மொத்த மார்க்கில் ஒரு 60% மார்க் எடுத்திருக்கணும். அதான் ஃபஸ்ட் கிளாஸு. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் 500. ஸோ அதில் வந்து 500ல் வந்து நீங்கள் 60% மார்க். 12th பொறுத்த வரைக்கும் 1200, அதில் ஒரு 60% மார்க் நீங்கள் ஓவராலாக எடுத்திருக்கணும். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் வந்து 10th எஸ்எஸ்எல்சியில் வந்து மேத்ஸு மற்றும் சயின்ஸு இந்த 2 பாடத்துலேயும் 60% மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஸோ அடுத்து 12th அல்லது டிப்ளமோவில் மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 60% மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதுக்கு பிறகு உங்களோட என்ஜினியரிங் டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும். அதுக்கு பிறகு 10th மற்றும் 12th அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான டிப்ளமோவில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும். அதுக்கு பிறகு சப்ஜெக்டை கேட்குறாங்க. அதாவது 10th வந்து மேத்ஸு மற்றும் சயின்ஸு இது 2லேயும் 60% மார்க், அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் 60% மார்க் எடுத்துருக்கணும். ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 10th 100 மார்க். அப்போ நீங்கள் 60, 60, 60, 61, 62 அந்த மாதிரி எடுத்துருக்கணும். ஸோ சயின்ஸ்லேயும் அதே மாதிரி தான். அடுத்தது இன்னொன்று கேட்டிருக்காங்க, உங்களோட 12th அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட் எஸ்எஸ்சி. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி அடுத்து உள்ள போஸ்ட்டுக்கும் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலைஸ்ட். ஸோ இதுக்கும் அதே மாதிரி பிஇ ஆர் பிடெக் டிகிரி இன் எனி ஆஃப் அதை கீழே கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பிஇ பிடெக் படிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ECE, EEE அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மேலே என்ன கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நீங்கள் 10th உங்களோட எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது 60% ஓவரால் மார்க் எடுத்துருக்கணும். 12th அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸு 60% ஓவரால் மார்க் எடுத்துருக்கணும். ஸோ அல்லது டிப்ளமோவில் 60% மார்க் எடுத்துருக்கணும். அடுத்து பிஇ அல்லது பிடெக்கில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கணும். ஸோ மெயின் குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ பிடெக் தான். நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஸோ நான் மெயின் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் தான். அதுக்கு கீழே என்னென்ன எல்லாமே படிப்படியாக தானே படித்து தானே வருவீங்க. அந்த படிப்புக்கு என்னென்ன மறுபடியும் சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மேலே என்ன சொன்னோன்னா அதே மாதிரி தான். அதாவது 3வது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் 10th வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து அதே மாதிரி 60% மார்க் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும். அடுத்து 12th இல்லைனா டிப்ளமோவில் வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எப்படி அந்த சப்ஜெக்ட் வரும், அந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் 60% மார்க் எடுத்துருக்கணும்.
அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலைஸ்டு இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது அல்லது மேலே உள்ள எதுவுமே நான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அல்லதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ளதுக்கு அப்படி கிடையாது. இந்த 2வது போஸ்ட்டுக்கு மட்டும் இப்படி அல்லதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் என்ஜினியரிங்கே படிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு. நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம். அதாவது எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, வேறு எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சிருந்தா கூட இதுக்கு அப்ளை பண்ணி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட், அதாவது இது என்ஜினியர் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நம்ம ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இதில் கொடுத்துருக்க முடியல, நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே என்ன சொன்னோம் அதே மாதிரி தான் இதுக்கும் மறுபடியும் சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 04425030380 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எம்சிஏ குவாலிஃபிகேஷன் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி எப்படியும் படிச்சு தானே மாஸ்டர் டிகிரி படிச்சுப்பீங்க. அந்த பேச்சுலர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு அல்லது மேத்ஸு அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் அந்த 2 போஸ்ட்டுக்குமே என்னென்ன குவாலிஃபிகேஷனாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ரெண்டுத்துக்குமே இது எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் 2த்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே அப்ளிகேஷன் தான், டிக் பண்ணுற மாதிரி தான் வரும். ஒரு போஸ்ட் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா அதுக்கு மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி காண்டாக்ட் நம்பர் 04425030380 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றி கேட்டுக்கோங்க. ஸோ மெயின் குவாலிஃபிகேஷன் பார்த்தா அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு பிஇ பிடெக்கு, அதுக்கு பிறகு சில கண்டிஷனு. ஆனால் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட்டுக்கு பிஇ பிடெக்கு அல்லது பிஜி டிகிரியில் இது கண்டிஷனு. ஸோ எல்லாத்துக்குமே அந்த கீழே கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற கண்டிஷன் பொருந்தும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயின் குவாலிஃபிகேஷன் டிகிரி தான். ஸோ நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாமா, அது படிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. மெயின் குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு அவங்க சொன்ன அந்த ஒரு சில குவாலிஃபிகேஷனை நீங்கள் சில கண்டிஷனை பூர்த்தி அடைஞ்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி அந்த அவங்க சொன்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. வழக்கமாக கொடுத்துருக்கு தான். நீங்கள் 10th முடிச்சுட்டு அடுத்து 12th அல்லது டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கு பிறகு பேச்சுலர் டிகிரி, அவங்க சொன்ன பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லைனா பிஜி டிகிரி படிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு போதிய தமிழ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் வேலைக்கு போன பிறகு ஒரு டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற தமிழ் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக சொல்கிறது தான். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 200 ரூபா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் 150. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு பண்ண வேண்டாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், சொல்ல வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபீஸே கட்ட வேண்டாம் லைஃப் லாங், எஸ்சி எஸ்டி, வேறு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், டிஸ்ட்ரிபியூட் விடோ ஆஃப் ஆல் கம்யூனிட்டி, ஸோ இவங்கெல்லாம் ஃபீஸே கட்ட வேண்டாம். வேறு எம்பிசி டிஎன்சி பிசி இவங்களுக்குன்னா ஒரு 3 வாட்டி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீ சான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணிட்டீங்க எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீஸ் கட்டிக்கோங்க. ஸோ இது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லாரையும் நான் பார்க்க சொல்லி தொந்தரவுப்படுத்தலை. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மல் டிஎன்பிஎஸ்சி மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ மொத்தம் 140 கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 80 கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, அதுக்கு பிறகு 60 கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, மொத்தம் 3 மணி நேரம் டெஸ்ட்டு 200 மார்க்குக்கு வைக்கிறாங்க. ஸோ அடுத்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் சிலபஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இதுவும் அப்ஜெக்டிவ் பேப்பர் தான். ஆனால் வந்து என்ஜினியரிங் ஆப்டிடியூட் மொத்தம் 1 மணி நேரம் தான் டைமு, மொத்தம் 50 மார்க் தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. 50 கொஸ்டின் கேட்பாங்க, 1 மார்க்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். அடுத்து பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் இது வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ நீங்கள் எழுத்து தேர்வு, இது வந்து சும்மா அந்த 4 ஆப்ஷனில் ஒன்றை கிளிக் பண்ண முடியாது, இது வந்து எழுதணும். ஸோ இது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 விதமாக கேட்குறாங்க. பார்ட் ஏல 10, பார்ட் பியில் 10, மொத்தம் 20 கொஸ்டின். பார்ட் ஏல 5 மார்க்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும், பார்ட் பியில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க் கேட்குறாங்க. மொத்தம் 2 மணி நேரம் 150 கொஸ்டின் 150 மார்க்குக்கு வைக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 3ல் எடுக்கிற மார்க் 400. இந்த 400க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அதை வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் போடுறாங்க. இன்டர்வியூனா இல்லை. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் 04425030380 அப்படிங்கிற டிஎன்பிஎஸ்சி நம்பருக்கு கூட நீங்கள் வேலை நாட்களில் கால் பண்ணி கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணி எடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. tnbsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ண தெரியலனா ஒரு கம்ப்யூட்டர் கார்டில் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் கார்டில் பண்ணால் அதிகமாக காசு கேட்பாங்க. ஸோ ஒருவேளை நான் வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு.
ஸோ எல்லா அப்ளிகேஷன் ப்ராசஸும் ஒரே மெத்தடில் தான் இருக்கும். நான் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணி யூடியூப்பில் வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே ஃபோன்லேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா கம்ப்யூட்டர் வச்சுருந்தா அதில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.